ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால காலைல இருந்தே வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு காலையிலே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். காலையிலே சாமி கும்பிட்டது ஒரு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதுவும் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. காலையில் சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு முடித்த கையோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சமையல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தடபுடலான சமையல் தான். நான் எல்லா சமையலும் எடுத்த வீடியோ வந்து நான் போடலை. எனக்கு டைம் இல்லை, ஏன்னா வேலை வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் பாயாசம் வைக்கிற வீடியோ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியில் போய் தங்கமோ வெள்ளியோ எடுக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணாது. நம்ம வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக விருந்து சாப்பாடாக வச்சு செஞ்சு சாப்பிட்டோன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியும் நிறைவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இது என்னோட எண்ணம் மட்டும்தான். நமக்கு வந்து 3 வேளை சாப்பாடு இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இதை தான் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட சமையல் வந்து முடிய போகுது. நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பாயாசம் வச்சேங்க. அந்த மாதிரி பாயாசம் வச்சு கொடுத்தா என் பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவான். உங்கள் வீட்டு குட்டீஸும் பீட்ரூட் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.